இன்றைக்கி புரோட்டீன் சத்து நிறைஞ்ச பச்சைப்பருப்பு பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பருப்பு எடுத்து இந்த மாதிரி நல்லா வறுத்துக்குன்னு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை குக்கரில் சேர்த்து ஒரு 4-5 சத்தம் வர வழித்து நல்லா வேக வச்சு எடுத்துங்க. இப்போ வந்து மேல் மாவு செய்யலாம். இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுட்டு 1 கப்பு மாவுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் 1 டீஸ்பூனு நெய் போட்டுட்டு உப்பு 1 டீஸ்பூன் போட்டு நல்லா தண்ணி கொதிக்க வச்சதும் 1 கப்பு மாவு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அந்த தண்ணி எல்லாம் அப்சார்வ் ஆகி எடுத்து பாருங்களேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ்வை நம்ம நிறுத்திட்டு இது அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி வச்சிடணும். இப்போ அடுத்து வந்து நம்ம பூர்ணம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மாவை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு மூடி வச்சுடுங்க. இப்போ வேக வச்ச பச்சைப்பருப்பை வந்து நல்லா வடிகட்டி வச்சுட்டு ஒரு பேன் எடுத்துக்கின்னு அதுக்கு 1.25 கப் அளவுக்கு நம்ம வெல்லத்தை சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து அதை நல்லா கரைக்க விடுங்க. கரைஞ்ச பிறகு அதில் வந்து 2 சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் போட்டுட்டு 2 கைப்பிடி அளவு தேங்காய் பூவும் போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. அதில் 1 டீஸ்பூனு நெய்யும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் பூ வந்து அந்த வெல்லத்தில் நல்லா வேகணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற பச்சைப்பருப்பை வந்து குறைன்னு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கின்னு அதை வந்து இந்த வெள்ளைப்பாகில் கலந்து நல்லா கட்டி ஆகிற அளவுக்கு நல்லா குழைச்சி நல்லா கலந்து விடுங்க. விட்ட பிறகு அதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுடுங்க. அது ஆறின பிறகு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் மேல் மாவு வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லையா, அதை வந்து நான் கொஞ்சோண்டு நெய்யை வந்து கையில் தடவிக்கின்னு அதை நல்லா பிணைஞ்சி விடுங்க. அப்போ தான் வந்து மேல் மாவு நல்லா ஷைனிங்காகவும் விரிசல் விடாமலும் இருக்கும் கொழுக்கட்டை. அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, ஒரு பட்டர் ஷீட் எடுத்து அதில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு அதில் வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மேல் மாவை வந்து உருண்டை செஞ்சு வச்சுட்டு நல்ல ஒரு சின்ன தட்டை வச்சு மேலே நல்லா அமுக்கி விட்டிங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும் ரவுண்டாக அந்த மாவு. அதை கையில் எடுத்து வச்சுக்கின்னு நம்ம உருண்டையாக செஞ்சு வச்சுருக்கிற பூர்ணத்தை ஒரு உருண்டை எடுத்து வச்சுக்கின்னு 4 பக்கமும் நான் வீடியோவில் காட்டின மாதிரி அப்படியே குவிச்சிக்கின்னு வந்தீங்கன்னா நல்லா சேர்ந்துடும். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாவு வந்து கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டு நல்லா ரவுண்ட் ஷேப் வர்ற மாதிரி கையில் உள்ளங்கையில் வச்சு நல்லா நீங்கள் உருட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் சொல்ல மறந்து போயிட்டேன், 2 பிடி அளவுக்கு பச்சரிசி பாஸ்மதி ரைஸை வந்து 1 மணி நேரம் ஊற வச்சுக்கின்னு இந்த மாதிரி தட்டில் நீங்கள் பரப்பி வச்சுடுங்க. வடிகட்டிட்டு பரப்பி வச்சுட்டு அதில் செஞ்சு வச்ச உருண்டையை நல்லா பெரட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி குக்கர்லேயோ இட்லி பானையிலையோ நல்லா தண்ணி கொதி வந்த பிறகு இதை ஒரு துணி போட்டு வேக வைக்கிற அந்த பிளேட்டில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா வீரல் இல்லாத பூர்ண கொழுக்கட்டை, சத்தான பூர்ண கொழுக்கட்டை சாஃப்டாக உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.